அந்த வயசான அம்மாவோட தன்மானம் போகும்போது கூட நான் கொண்டுட்டு வந்து விற்கிற உணவுப் பொருளை கீழே கொட்ட விடாம அணைச்சு பிடிச்சுக்கிறாங்க. சட்டப்படி ட்ரெயின்ல லைசன்ஸ் இல்லாத உணவுப் பொருட்கள் விற்க கூடாது. சரி, அதுக்காக அந்த மாதிரி விற்கிறவங்களோட சேலை அவுக்க சொல்லி ரூல்ஸ்ல இருக்கா? கவாத்தி எக்ஸ்பிரஸ் சொல்லப்படுற அந்த ட்ரெயின்ல ஒரு 75 வயசு பெண்மணி தன்னோட வயிற்று பொழப்புக்காக சன்னா சாட் விற்கிறாங்க. அதை பார்த்து அந்த பேண்ட்ரி ஸ்டாஃப் சட்டப்படி என்ன பண்ணிருக்கணும்? ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் கிட்ட தகவல் சொல்லியிருக்கணும். அடுத்த ஸ்டேஷன்ல அவங்களை இறக்கி எச்சரிச்சிருக்கணும், இல்லைன்னா ஃபைன் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த அம்மா வித்துட்டு இருக்க உணவுப் பொருளை கீழே கொட்ட ட்ரை பண்றாங்க. அந்த அம்மாட்ட இருக்க கடைசி காசை வச்சுதான் அதை செய்வாங்க. அதுல வர லாபத்தை வச்சுதான் அன்னைக்கு டே ஓட்டுவாங்க. அப்படி அன்னைக்கு டே அவங்க கிட்ட இருந்த காசை வச்சு செஞ்ச அந்த உணவுப் பொருளை எப்படியாவது இதை கீழே கொட்ட விடாம அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம்னா நம்ம அதை வித்துறலாம்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு உணவு மேல போய் படுத்து தடுக்கிறாங்க. அப்படியே அந்த சாரியை பிடிச்சி இழுத்து அந்த சாரி அவுத்து விடுறாங்க. இதை அங்க சுத்தி உட்கார்ந்துருக்க எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஒருத்தர் இதை உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவங்க பிச்சை எடுக்கல, அவங்க திருடி பொழைக்கல, உழைச்சுதான் பொழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களோட ஒரு நாள் உழைப்பு, அன்றைய வருமானமும் அதுதான். அது வந்தாதான் அன்னைக்கு வயித்தை நிறைக்க முடியும். ஓகே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா பை பாய். நான் உங்க அசோக், அனுது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.